டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நமது தேசம் போர் தேசம் புலர்கின்றது என்று நான் சொல்லுவேன். அப்படி ஒரு சாதனை 2 வருடங்கள், அதாவது உள்ளூர் உற்பத்தி பொருட்களை சர்வதேசத்துக்கு ஏற்றுமதி செய்கின்ற சிறந்த நிறுவனம் என்று 2 முறை இலங்கையிலே பரிசு பெற்ற நிறுவனம் சிவனருள் நிறுவனம். சிவனருள் அறக்கட்டளை நமது கிளிநொச்சி மண்ணிலும் முல்லைத்தீவு மண்ணிலும் மற்றும் வடக்கு கிழக்கு மலையகத்திலே தமிழர் வாழ்கின்ற பிரதேசங்களிலே பாதிக்கப்பட்ட மக்கள், கையிழந்தவர்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ரீதியாக கால் இல்லாதவர்கள், இயலாதவர்கள், அவர்களுக்கு தொழில் வழங்கி அவர்களுடைய வாழ்வை மறுசீரமைத்தல், அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தல் மிக உயர்ந்த தியாகம், மிக உயர்ந்த புனிதமான பணி. அப்ப இந்த அறக்கட்டளையை இயக்குகின்ற மதிப்பார்ந்த நமசிவாயம் ஐயா, ஜெகன்மோகன் ஐயா, இவர்கள்தான் இன்று எங்களுடைய தெய்வங்கள். இந்த யுத்தத்துக்கு பின்னர் பொருளாதார நெருக்கடியிலே சீரழிந்து அதுவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த ஏழை, அந்த இழந்த அவர்களுக்கு ஒரு வாழ்வை பரிசளித்திருக்கின்ற இந்த பெரியவர்கள் இந்த நிறுவனத்தினூடாக பல உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றார்கள். அதில் மிக முக்கியமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது கனடா, ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகச்சிறந்த அதி உன்னதமான மிகத்தரமானது இலங்கையிலேயே நேச்சுரல் அரிசிமா, குரக்கன்மா பெருமளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மற்றும் தூள் எல்லாம் மிக தரமானவை. இந்த எங்கட மண்ணில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெரும் 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 பெருமளவு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மிகச்சிறந்த இந்த சிவன் அருள் நிறுவனம் மிகச்சிறந்த முகாமைத்துவ கட்டமைப்பு. அப்ப மிகச்சிறந்த ஊழியர்கள் எல்லாம் தங்களை அர்ப்பணித்து வேலை செய்கின்ற திறமை, விசுவாசம், ஒழுங்கு, இது இலங்கையிலே ஒரு சாதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக அவர்களை வாழ்த்துகிறோம். நமது தேசம் இவ்வாறு தான் பொலிவு பெறும். அப்போ நாங்கள் இலங்கைக்கு வெளிநாட்டு செலாவணியை எடுத்து தருகின்ற இந்த உயர்வான செயற்பாடு, இன்னும் பலருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற செயற்பாடு, இன்னும் பலருக்கு மறைமுக வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற செயற்பாடு, இன்னும் எமது தேசத்தின் வளங்களை பயன்படுத்தி மிக உன்னதமான பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்புதல், இன்னும் பல உல்லாச பிரயாணிகள் வருகிறார்கள். அப்ப சிவனருள் தயாரிப்புகள் அவ்வளவு தரமானவை, அவை வேண்டும். அப்ப பாருங்கள், இந்த உயர்வான செயலாற்றுகை இதுதான் இன்று எமது தேசத்துக்கு தேவையானது, எமது மண்ணுக்கு தேவையானது. இதைத்தான் செய்ய வேண்டும். அப்ப பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எமது வெளிநாடுகளிலே இருக்கின்றார்கள், மிகப்பெரிய தனவந்தர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். இந்த தேசம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியான அபிவிருத்திக்கு, கைத்தொழில் ரீதியான அபிவிருத்திக்கு, விவசாய ரீதியான அபிவிருத்திக்கு, இந்த மக்கள், ஏழை மக்கள், கஷ்டப்படுபவர்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது தொடர்பான அப்ப சீன பழமொழி ஒன்று இருக்கிறது, பசித்தவனுக்கு மீனை உணவாக கொடுக்காமல் மீனை பிடிக்க கற்றுக்கொள். இதுதான் இந்த அருமையான சிவனருள் நிறுவனம் செய்கின்றது. ஆக அவர்களுக்கு மக்கள் சார்பில், எல்லோர் சார்பிலும் இந்த மிக உயர்ந்த சேவை செய்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் பணி மேலும் உயர வேண்டும். உங்கள் நிறுவனம் மேலும் மேலும் பல சாதனைகளை செய்ய வேண்டும். நாங்கள் மிகப்பெரிய சாதனைகள் செய்த இனம். அப்போது எமது மக்களை கொண்டு உங்களுடைய மிகச்சிறந்த இந்த நிர்வாக கட்டமைப்பு, தலைமைத்துவம், செயலாற்றுகை, மிக தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்தல், இதுதான் அந்த சாதனை. மிக தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும். அந்த வகையிலே இது ஒரு முன்னுதாரணம். அப்ப இதை நாங்கள் என்ன சொல்கிறோம்? பெஸ்ட் பிராக்டிஸ். அப்ப இந்த பெஸ்ட் பிராக்டிஸ் ஏனைய நிறுவனங்களும் கை கொண்டு ஒரு உயர்ந்த இலக்கை அடைவோம். நன்றி, வணக்கம்.